வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக வலைத்தளங்களில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய மற்றும் கவலை அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அருவருப்பான அநாகரிகமான விமர்சனங்கள் தான். ஆரோக்கியமான விமர்சனம் என்பதே ஒருவரை வளர்க்க உதவும். ஆனால் இன்று பெருகி வரும் தனி மனித வெறுப்பு காரணமாக பேசப்படும் விமர்சனங்கள் என்பதே ஒருவரின் மனநலத்தையும் அவரின் நற்பெயரையும் சிதைக்கக்கூடிய நச்சுத்தன்மை கொண்டது. தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கான பரப்புரைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கே தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவரை குறித்து ஒருவர் தரம் கட்ட அருவருக்கத்தக்க வகையில் கருத்துக்களை பொது வெளியில் பேசிட்டு விமர்சனம் என்கிற பெயரில் நடக்கும் இந்த அருவருப்பான போக்குகள் குறித்து தான் எனது பார்வை தான் இந்த பதிவு. முன்பெல்லாம் ஒருவரின் படைப்பையோ அல்லது கருத்தையோ குறித்த விமர்சனங்கள் வரவேற்கப்பட்டன. அப்படி வரும் விமர்சனங்கள் தவறுகளை திருத்திக் கொண்டு தங்களை மேம்படுத்தி கொள்ள உதவின. அது சரியானதும் கூட. ஆனால் ஒருவரின் உருவம், ஜாதி, குடும்பம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை இழிவுபடுத்தும் வகையில் விமர்சிப்பது நல்ல அணுகுமுறை அல்ல. ஒருவர் சொல்லும் கருத்து தவறானது என்றால் அதை சொன்னவருக்கு உணர்த்தும் வகையில் என்னிடம் ஆதாரங்கள் உள்ளன என்று நாகரீகமாக பேசுவது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போய் இப்போது உனக்கெல்லாம் பேச என்ன தகுதி இருக்கிறது என்று தொடங்கி அருவருப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவது விமர்சனமே அல்ல. அது அப்பட்டமான வெறுப்பை கக்கும் பேச்சு. சமூக வலைத்தளங்களில் ஒருவரை நேரடியாக எதிர்கொள்ள துணிவில்லாதவர்கள் போலி அடையாளங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மற்றவர்களை காயப்படுத்துகிறார்கள். இது அவர்களுக்கு ஒருவித தற்காலிகமான மேலாதிக்க உணர்வை தருகிறது. ஆனால் இந்த செயல் சமூகத்தின் தார்மீக விழுமியங்களை சீரழிப்பதாகும். இன்று பலரும் தங்களை பிரபலமாக்கிக் கொள்ள மிக எளிதான வழியாக ஒருவரை இழிவுபடுத்துவதற்கு சமூக வலைத்தளங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். குறிப்பாக அரசியலிலோ திரைத்துறையிலோ புகழ்பெற்ற மனிதர்களை தரக்குறைவாக பேசினால் உடனடியாக நமக்கு கவனிப்பு கிடைக்கும் என்கிற இழிவான எண்ணம் பலரிடம் ஊறிப்போய் உள்ளது. கவனம் பெறுதல் என்னும் நோய் தொற்றி உள்ளதன் அடையாளம் அது. இது நாகரிகமான ஒரு சமுதாயத்திற்கு அழகானதல்ல. கருத்து சுதந்திரம் என்பது மற்றவர்கள் கண்ணியத்தை சிதைப்பதற்கான உரிமம் அல்ல. நம் முன்னோர்கள் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்று சொன்னது இன்றைய டிஜிட்டல் உலகத்திற்குத்தான் அதிகம் பொருந்துகிறது. நாம் பயன்படுத்தும் நம் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒரு சொல் ஒரு மனிதனின் வாழ்நாள் உழைப்பையோ அல்லது நம்பிக்கையையோ அவருடைய வாழ்க்கையையோ உடைக்கக்கூடும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். விமர்சிப்பதற்கு முன் ஒரு நொடி சிந்திக்க வேண்டும். சரி, இழிவான விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது? தனிப்பட்ட முறையில் வெறுப்பை கக்கும் கருத்துக்களுக்கு பதில் தராமல் கடந்து செல்வதே அவற்றுக்கான சிறந்த தண்டனை. எல்லை மீறும் அருவருப்பான இழிவான விமர்சனங்களை சட்டத்தின் வாயிலாக எதிர்கொள்ள இன்று பல வழிகள் உள்ளன. அதை பயன்படுத்தி தவிர்க்கலாம். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் தரம் தாழ்ந்து பேசுகிறார்கள் என்பதற்காக நாமும் அதே நிலைக்கு தரம் தாழ்ந்து இறங்கி போகாமல் நம்முடைய கண்ணியத்தை பேணுவதே அவர்களுக்கு நாம் காட்டும் எதிர்வினையாகும். விமர்சனங்களை எதிர்கொள்வது ஒரு சிறந்த பண்பு. ஆனால் அருவருப்பான விமர்சனங்களை நிராகரிப்பது நம் உரிமை. சமூக வலைதள பயன்பாடு பெருகியுள்ள இந்த காலத்தில் ஒருவரை வாழ்த்தாவிட்டாலும் பரவாயில்லை, வசைப்பாடாமல் இருப்போம் என்கிற அடிப்படை அறம் அனைவருக்கும் தேவைப்படுகிறது. இதை சிந்தித்து பேசுவதே நன்மை பயக்கும். இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.